ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த பிளாகிங் வெப்சைட் தான் நம்ம எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் க்ரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ தீம் அண்ட் ஃப்ரீ ப்ளகினை வச்சு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ரெடிக்ஷன் ரிலேட்டடாக ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டேப்லெட் காலம் மாதிரி நான் கண்டென்ட் வச்சு எப்படி நான் வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களாலே ஒரு பிளாக் வெப்சைட் வந்து ஈஸியாக வந்து ஒரு 1.5 hour இல்லை 2 hours ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். வீடியோவில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ, அடிஷ்னலாக என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுத்துருக்கேன் எல்லா வெப்சைட்டுக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த செக்ஷனுக்கு வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங் வந்து தேவை. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் ஹோஸ்டிங்கர் தான். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணதில்லை ஹோஸ்டிங் வந்து. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து செலக்ட் பண்ணேன். அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணதுலேயும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், என்ன பிளானை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கூகுள் போய்ட்டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போட்டால் ஹோஸ்டிங்கர் வெப் ஹோஸ்டிங்னு வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பிளான் சிங்கிள்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்து இந்த ப்ரீமியம் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான். ஸோ இதில் வந்து நான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணாலும் இது வந்து ஸ்லோவாக ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளான்லேயும் 100 வெப்சைட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வெப்சைட்ஸு க்ரியேட் பண்ண கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக வர கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பிளானில் அது எதுவுமே இருக்காது. நான் இப்போ 2 இயர்ஸாக இந்த பிளான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய வெப்சைட் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளானை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 லிங்க்குமே தரேன். இந்த பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானும் தரேன், இந்த ப்ரீமியம் பிளானும் தரேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இதை எப்படி பை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாம் பை பண்ணுறது எல்லாமே சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 48 months வந்து செலக்டில் இருக்கும். 48 monthsனால் 4 இயர்ஸுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்களா? உங்களுக்கு 4 இயர்ஸுக்கு வேணும்னா நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பை பண்ணுறது தான் நல்லது. 4 இயர்ஸ் பை பண்ணுறது தான் நல்லது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு 1 monthக்கு வந்து நீங்கள் 183 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவல் அமௌண்ட் பாருங்கள், கீழே 500 per month இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவே நீங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். மாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 239 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. அந்த பிளான்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ரெனியூவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வாங்குறீங்களோ ரெனியூவல் அமௌண்ட்டும் கம்மியாகும். நீங்கள் இந்த பீரியட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கே 20% டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ஏன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுனால உங்களுக்கு 20% வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 8793 வருது. ஸோ இதுவே நீங்கள் 24 months பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6000 கிட்ட வருது. ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 48 months வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த 24 months பிளான் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை கண்டினியூ கொடுத்து நார்மலாக நம்ம உங்களோட ஜிமெயிலில் லாகின் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் அது சிம்பிள் தான், அதை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் ஹோம் பேஜு. ஸோ இதில் வந்து நீங்கள் வாங்கின பிளான் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும்.
பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் நான் வாங்கின பிளான் வந்து ஷோ ஆகுது. கீழே வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ இப்போ ஹோஸ்டிங்கருக்குள்ள எப்படி நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம், எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம், அப்புறம் எப்படி செட்டிங்ஸ்லாம் பண்ணி எப்படி நம்ம டோட்டல் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆட் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆட் வெப்சைட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மின் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இதை வந்து பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போதைக்கு நான் இதில் இருக்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ பிளாங்க் சைட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எந்த டொமைன் நேம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் ஆல்ரெடி ஒரு டொமைன் நேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன், grandlink.in சொல்லிட்டு. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷனுக்கான போஸ்ட்லாம் வந்து போட போகிறோம். ஸோ இந்த டொமைனை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து டொமைன் இல்லை, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்கன்னா கீழே வந்து யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இது உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் அண்டு ஹோஸ்டிங் பிளானுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைம் வந்து எடுக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஓகே, பேக் வந்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வெப்சைட் வந்து இங்கே க்ரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் அட்மின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து டேஷ்போர்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சில பேசிக் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி முடிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வெப்சைட் வந்து செட்டப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ டிக்கில் இருக்கிறதுலாம் எடுத்து விட்டுலாம். ஏன்னா இப்போ நம்ம டேஷ்போர்டே பார்க்க வந்து ரொம்ப தேவையில்லாதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டால் நமக்கு டேஷ்போர்டே வந்து க்ளீன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த ப்ளகின்ஸோட விஷயம் மட்டும் இங்கே இருக்கும், தேவையில்லாததுலாம் எதுவும் இருக்காது. ஸோ ஓகே, இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருக்க அந்த போஸ்ட்டு பேஜஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒன்றும் இருக்காது, சும்மா ஒரு டம்மி போஸ்ட் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ ட்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ட்ராஷில் கூட வேணாம்னா நீங்கள் ட்ராஷில் போய் கூட டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராஷுக்கு போய்ட்டு டெலீட் பர்மனெண்ட்லி கொடுத்தா பர்மனெண்ட்டாக வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி பேஜஸ்க்கு நம்ம போவோம். ப்ரைவசி பாலிசி அவங்களே டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம இப்போ தேவையில்லை, கடைசியாக நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் ப்ரைவசி பாலிசிலாம். ஸோ அதெல்லாம் ஆட்சென்ஸுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரைவசி பாலிசிலாம். ஸோ நம்ம கஷ்டமாக நம்ம வெப்சைட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணுவோம், இவங்க கொடுத்தது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சைட் டைட்டில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ப்ரெடிக்ஷன் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபர்தராக. ஸோ இப்போ அடுத்த அதர் ஆப்ஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அட்மின் இமெயில் அட்ரஸ் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ப்ரெஸ் அட்ரஸ் இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எனி ஒன் கேன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டைம் ஜோன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறதுனால யூடிசி 550 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்லாம் வந்து கஷ்டமாக அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து சேவ் சேஞ்சஸ்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பேஜஸ்லாம் இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணால் இந்த இடத்துல வந்து சில ஆப்ஷன்ஸ் வரும், அதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா பேஜஸ் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம பேசிக் செட்டிங்ஸ்லாம் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தீம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு வந்து தீம்ஸ் அண்ட் ப்ளகின்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தீம்ஸ் தான் வந்து பேஸ் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இந்த ப்ளகின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஆன் மாதிரி. இப்போ கூகுளில் வந்து நீங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நம்ம ஆட் பண்ணுறது தான் க்ரோம் இந்த ப்ளகின்ஸ் இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில்.
ஸோ ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸை ஹவர் பண்ணிட்டு தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 தீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 இந்த தீம் ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஆக்டிவாக இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆக்டிவாக இருக்குது, 2024 2023 ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஆக்டிவாக இல்லாத தீம்ஸ் வந்து டெலீட் பண்ணுறது நல்லது. ஸோ நமக்கு ஸ்டோரேஜ் வந்து குறையும். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸு. ஸோ தேவையில்லாத தீம் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த தீம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அது கிடையாது. நம்ம வந்து பிளாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஃப்ரீ வெர்ஷனாக இருக்குது, பெய்டு வெர்ஷனாக இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ வெர்ஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி அந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த தீமை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தீம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த 2025 தீம் வந்து தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளகின் செக்ஷனுக்கு வருவோம். ஸோ இப்போ பிளகின்ஸ் வந்து சில இம்பார்ட்டண்டான பிளகின்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பிளகின்ஸை ஹவர் பண்ணி ஆட் நியூ பிளகினை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்க ஒரு பிளகினை தான் வந்து நம்ம பிளாக்ஸி தீமுக்கான டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்க ஒரு பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸி கம்பேனியன் அப்படின்னு சொல்கிற அந்த பிளகின். ஸோ பிளாக்ஸி கம்பேனியன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இன்ஸ்டால் நம்ம கொடுத்துக்கோங்க. ஸோ ஆக்டிவேட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஆட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பிளாக்ஸி கம்பேனியன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இந்த பிளாக்ஸி சைட்ஸே வந்து வந்திருக்காது, இந்த டேப் வந்திருக்காது. ஸோ இந்த பிளாக்ஸி சைட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்க ஒரு டெம்ப்ளேட்டை தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி எதனா கேட்டகரி அண்டு எதனா டெம்ப்ளேட் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் கேட்டகரிஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம பிளாக் தானே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த எல்லா டெம்ப்ளேட்டையும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸுன்ற இந்த டெம்ப்ளேட் தான் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஓகேங்களா. ஸோ ஒரு வாட்டி நான் ப்ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லே அவுட் இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வெப்சைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் சைல்ட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் குட்டன்பர்க் எடிட்ரு, அப்புறம் WP ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கான்டாக்ட் ஃபார்ம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண கேட்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இம்போர்ட் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ ஸ்டார்டர் சைட் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கஸ்டமைஸை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் சைட் வந்து கொடுக்குறேன். ஸோ விசிட் சைட் கொடுத்தோடனே அந்த நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா grandlink.in இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வெப்சைட்டில் வந்து இந்த நம்ம டெமோ வெப்சைட்டில் பார்த்த மாதிரி அந்த கண்டென்ட் வந்து அப்படியே வந்து HTML எல்லாம் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கூகுள் சைட் கிட்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்குது, அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டா நம்ம போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம அதை வந்து இண்டெக்ஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து யாரா சர்ச் பண்ணால் நம்ம போஸ்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த கூகுள் சைட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளகின் ஆட் நியூ பிளகின் செக்ஷனில் போய் போட்டுக்கோங்க. ஸோ இது ஃப்ரீ தான். நீங்கள் இன்ஸ்டால் நோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அது எல்லாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதுலேருந்தே நம்ம அனலிட்டிக்ஸு, கூகுள் சர்ச் கன்சோல் எல்லாத்துலேயும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் செட்டப் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் இந்த 2 செக் பாக்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்து
வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹேவ் கூகுள் வெரிஃபைட் சைட் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபைன்னு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து வெரிஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேர்ன் ஆன் மெட்ரிக்ஸ் இன் யுவர் டேஷ்போர்ட், இதை வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து grandleague.in இஸ் ஆல்ரெடி ஆடட் டு சர்ச் கன்சோல், சர்ச் கன்சோலோட ஆட் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டப் கூகுள் அனாலிட்டிக்ஸ், இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அப்படி இல்லைனா செட்டப் ஏ நியூ அக்கௌண்ட், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த வெப்சைட் நேமே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஜிமெயில் மறுபடியும் கனெக்ட் பண்ண சொல்லணும். ஸோ உங்களுக்கு எந்த ஆட்ஸ் அனாலிட்டிக்ஸ் எந்த ஜிமெயிலில் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்து இது வந்து நான் செட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ், இந்த பாலிசிலாம் படித்து பார்க்க சொல்லுவோம். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்து எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கோ டு டேஷ்போர்ட் காமிக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம கூகுள் சைட் கிட்ட வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே காட் இட், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சி அதர் மெட்ரிக், இதெல்லாம் நீங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம யூஆர்எல்லை காப்பி பண்ணிட்டு நான் கூகுள் சர்ச் கன்சோல் அது உள்ளே போயிடுறேன். அது உள்ளே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ஓனர்ஷிப் ஆட்டோ வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருங்கள். ஸோ ஓகே, கோ டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, grandleague.in அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கூகுள் சர்ச் கன்சோலில் இந்த வெப்சைட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே போட்டிங்கன்னா நம்ம சைட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த கூகுள் சர்ச் கன்சோலோட லிங்க் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சைட் மேப்பை வந்து நம்ம லிங்க் பண்ணோம். ஸோ சைட் மேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ sitemap.xml அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சப்மிட்னு கொடுங்க. ஸோ சைட் மேப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து குடின் ஃபெச்சுன்னு வந்துருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு ½ hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேஜஸ் ஆட் பண்ண போகிறீங்க, என்ன போஸ்ட்லாம் ஆட் பண்ணுற போகிறீங்களோ மேனுவலாக இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. நான் அதுவும் சொல்கிறேன், போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அதுவும். பிகாஸ் அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கூகுள் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ண முடியும், இண்டெக்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks 3 weeks கழிச்சு தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டெக்ஸ் பண்ணோம் நம்மளோட போஸ்ட்லாம். அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ மேனுவலாக நம்ம வந்து இதில் வந்து இண்டெக்ஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் மெத்தடு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 1 day டைம் எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 day டைம் எடுத்து எனக்கு வந்து இப்போ கிரிக்கெட் நாலேஜ், அந்த ஃபுட்பால் நாலேஜ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அந்த ப்ரெடிக்ஷன் டீம்லாம் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிவிட்டு போஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அவங்க டிஃபால்ட்டாக வந்து போஸ்ட் செக்ஷன் போனால் இந்த டெம்ப்ளேட்டில் வந்து சில போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டம்மி போஸ்ட் தான். ஸோ எனக்கு இந்த வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெஸ்யூம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு ½ day டைம் எடுத்து சில போஸ்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போஸ்ட்லாம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் மட்டும் நானே க்ரியேட் பண்ணி டெமோ தரேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண இந்த போஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் இமேஜ், அது கவர் இமேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட்டோட ஹெட்டிங் வருது. அப்புறம் இதை யார் ரைட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷோ ஆகுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெடிக்ஷன் போஸ்ட்னால ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ச் ரிப்போர்ட்டு, அப்புறம் இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன், அப்புறம் இந்த மேட்ச்க்கு வந்து ப்ராபபிள் 11s, இது எல்லாமே வந்து ஒரு டேபிள் பேஸில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ தட் வியூவர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் கண்டென்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டேபிள் ரிலேட்டடான டேட்டா தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியாது குயிக்காக. ஸோ அதனால் நான் இந்த ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி டேபிள் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து டேபிள் இன்னொரு ப்ளக்கின் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ப்ளக்கினை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா
இந்த டேபிள் ப்ரெஸ் அப்படின்றது தான் அந்த பிளகின். ஸோ இது நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ பிளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆட் நியூ பிளகின்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு டேபிள் நீங்கள் போட்டாலே அந்த டேபிள் ப்ரெஸ் வந்துடும். ஸோ இந்த டேபிள் ப்ரெஸ்ன்னு ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, இதை வந்து இன்ஸ்டால்னு கொடுத்து ஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி டேபிள் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ண டேபிள்ஸு. ஸோ நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும் டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு டேபிள் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிள் ப்ரொப்பஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2, ஒரு 3ன்னு வச்சுக்கலாமே 3, நம்பர் ஆஃப் காலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணால் இப்போ நம்ம டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதோ பார்த்தீங்களா. ஸோ இந்த டேபிளில் வந்து நம்ம ரோஸ் ஆட் பண்ணோன்னா இன்சர்ட்னு ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ டெலீட் பண்ணோன்னா டெலீட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இன்சர்ட் நான் கொடுத்தா பாருங்கள் இன்னொரு ரோ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ டெலீட் கொடுத்தா ஒரு ரோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஹெட்டிங் வந்து ஒன்று வைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெட்டிங் வந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு சும்மா எதனா ஒரு ரேண்டமாக நேம் கொடுக்குறேன். ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆஃபர் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃபர் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் சைட் விசிட்டர்ஸ். பிகாஸ் நிறைய இப்போ டேபிள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், நிறைய டேட்டா இருக்குன்னா நீங்கள் இந்த சர்ச் ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய டேபிளில் வந்து நான் வந்து கம்மியான டேட்டா 2 டேட்டா தான் கொடுத்ததுனால சர்ச் ஃபீச்சர் வந்து நான் வந்து அன்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ டீசெலக்ட் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம டேபிள் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஆல் டேபிள்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பிள் டேபிள் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்து கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் நார்மலாக உங்களோட வேர்ட்ப்ரெஸ்லேயே வர அந்த கியூட்டன்பர்க் எடிட்டர் சொல்லுவாங்களே, அந்த எடிட்டரில் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் வந்து இந்த மாதிரி வராது, ரொம்ப ஆர்டினரியாக வரும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கஸ்டமாக வந்து இப்போ நான் ஒரு பிளக்கின் இதுக்குன்னே தனியாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணதுனால நம்ம நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் ப்ரெஸ்ஸில் வந்து இன்னொரு அடிஷ்னல் சிஎஸ்எஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பிளக்கின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே போயிட்டு அடிஷ்னல் சிஎஸ்எஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அடிஷ்னல் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு ஹெட்டிங் வந்து நல்லா எடுத்து காட்டியிருக்கு. அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்ததில் வந்து அவ்வளோ ஹெட்டிங் வந்து தனியாக தெரிகிற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் அடிஷ்னல் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சிஎஸ்எஸ் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைலாக தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிள் போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த போஸ்ட்டே வந்து நான் வந்து மறுபடியும் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணிட்டு ஆட் நியூ போஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த டாப்பிக்கை வந்து இந்த இடத்துல போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம், எப்படி இந்த போஸ்ட் எதுக்காக இந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸுன்றதை நம்ம யூஸ் பண்ணோம். ட்ரெண்டிங்காக இருக்க டாப்பிக்கை எடுத்து அதில் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். கூகுள் ட்ரெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணோன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியலனா நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸ் வெப்சைட் போயிடுங்க. வெப்சைட் போயிட்டு இந்த ட்ரெண்டிங் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 5 ஃபில்டர் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு நிச்சில் வந்து என்ன கேட்டகரியில் நீங்கள் பிளாக் எழுத போறியோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்தியா வந்து டார்கெட் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தமிழ்நாடை டார்கெட் பண்ணி தமிழில் கண்டென்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இந்தியா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா பிளாக் வந்து இங்கிலீஷில் நான் எழுதுறேன். நீங்கள் தமிழ் எழுதுறீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் தான் டார்கெட் பண்ணணும். ஸோ ஓகே, பாஸ்ட்டு 24 ஹவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபில்ட்ரு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது வேணும்னா 4 ஹவர்ஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இந்த 4 ஹவர்ஸ் இல்லை இந்த 24 ஹவர்ஸ் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணுங்க தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப இந்த 48 ஹவர்ஸு 7 டேஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரெண்டிங்னஸ் போயிடும். அது ஆக்டிவாக இல்லை, ட்ரெண்டிங்காக இல்லாத ஒரு கீவேர்டாக இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ முந்தானேத்து வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் முடிஞ்சது. ஸோ அதனால் 48 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்திருக்குன்னு. இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் டிராஃபிக் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 டேப் வந்து பார்த்தாச்சு. 3வது இந்த ஆல் கேட்டகரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து பிளாக் எழுத போகிறீங்களோ அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஃபினான்ஸு, இந்த என்டர்டைன்மெண்ட் டாபிக்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய டிராஃபிக் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி டாபிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆல் ட்ரெண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷோ கரண்ட் ஆக்டிவ் ட்ரெண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லாத ட்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிடும். அதாவது ட்ரெண்டிங்காக இருந்து இப்போ முடிஞ்சு போன ட்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆக்டிவாக இருக்க ட்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பை ரெலவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சர்ச் வால்யூம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அதிக பேர் வந்து சூஸ் பண்ணுற டாபிக் வந்து மேலே உங்களுக்கு ஷோ ஆகும், டிசெண்டிங் ஆர்டரில் ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தேன்னா எனக்கு இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கு. 2 டேஸ்க்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்திருக்கு, இப்போ வந்து அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஏன் டார்கெட் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு வந்து நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கும் வந்து இதே கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் டார்கெட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் பிரேக் டவுன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 184ன்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த ட்ரெண்டிங் கீவேர்ட்லாம் வச்சு நீங்கள் வந்து பிளாக் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிளாக் வந்து நல்லா ரேங்க் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாகவும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்கள் நோட் பேடில் எதனா போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் நோஷனில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், என்னெல்லாம் தேடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்கோர் பற்றி தேடுவாங்க. அப்படி இல்லைனா இந்த கீவேர்டு, இது ரொம்ப மெயினான கீவேர்டு, வேர் டு வாட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடி இருக்காங்க. ஆனால் அந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக யூடியூப் வீடியோஸும் இல்லை, அதிக பிளாக் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் கீவேர்டு, அதிகமாக பிளாக் இல்லாத ஒரு கீவேர்டு ஆனால் அதிக டிராஃபிக் வர கீவேர்டு நம்ம செலக்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பிளாக் வந்து ரேங்கிங்க்கு வர நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ கீவேர்டு இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி எதில் வந்து பிளாக் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, எதில் யூடியூப் வீடியோலாம் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த பிளாக் வந்து எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டாபிக் வந்து கொடுத்துட்டேன். ஸோ டாபிக் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரேங்க் மேத்னு ஒன்று இருக்குது, ரேங்க் மேத் பிளகின் ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் எழுதலாம். ஸோ நான் இந்த மாதிரி பிளாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் பேஸ்டாக எழுதுறதுனால ரேங்க் மேத் யூஸ் பண்ணல. நீங்கள் வேணால் அந்த ரேங்க் மேத் பிளகின் யூஸ் பண்ணி கூட ரைட் பண்ணலாம். அதுதான் ரொம்ப மெயின். நான் மற்ற எல்லா பிளாக்ஸுக்கும் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து டேபிள் பேஸ்டாக இருக்க போதே மேக்ஸிமம். ஸோ அதனால் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணல ரேங்க் மேத்தை. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் வந்து தரப்போகிறேன். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேராகிராஃப். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஹெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் H2ல் வேணா வச்சுக்கலாம், இல்லை H3ல் வேணா வச்சுக்கலாம். ஸோ இது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அலைன் டெக்ஸ்ட்டு, இதை செலக்ட் பண்ணி அலைன் டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்டரில் வந்து அலைன் ஆகிடும். ஸோ அலைன் ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேபிளை செலக்ட் பண்ணோம். ஸோ டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் டேபிள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எந்த டேபிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஷோ ஷார்ட் கோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் ஒரு ஷார்ட் கோட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கோட் அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஒரு ஷார்ட் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ பேஸ்ட் கொடுத்து இப்போதைக்கு சேவ் டிராஃப்ட் அப்படின்றத ஆப்ஷனை கொடுத்துட்றேன். ஸோ நம்ம பேஜ் வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு. கீழே வந்து வியூ ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ரைட்டில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு பார்த்தேன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து வந்துடுச்சு, இந்த பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வந்து வந்துடுச்சு. ஸோ இன்னொரு டேபிளையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து ஈஸியாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் வந்து ஸ்கோரிங் பேட்டர்ன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் போட்டு மறுபடியும் அதே மாதிரி வந்து ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் H2லேருந்து H3 செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அலைன்மெண்ட்டை வந்து சென்டரில் செலக்ட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் வந்து இந்த ஷார்ட் கோடை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஷார்ட் கோடை போட்டு ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து இந்த டேபிள்ஸ்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ஸ்கோரிங் பேட்டர்ன் ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த ஷோ ஷார்ட் கோட் இதை போட்டு காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வியூ டிராஃப்ட்னு கொடுத்தோன்னா இப்போ மறுபடியும் வந்து நம்ம அப்டேட் பண்ணது எல்லாமே இங்கே வந்து விசிபிளாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் இந்த டேபிளும் வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில் நம்ம போஸ்ட் வந்து இந்த அளவுக்கு அட்ராக்டிவாக மாறிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்மால் லீக் டீம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் படித்து பார்க்குறவங்க இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இந்த டீம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டீமில் கூட இந்த டீமே அவங்க டீமாக கூட செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்ததுனால இதுக்கு நிறைய டிராஃபிக் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேபிள் எப்பவுமே ஒரு போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பப்ளிஷ்னு கொடுத்துட்றேன். இதை கொடுத்தா இப்போ எனக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு இந்த போஸ்ட்டு. ஸோ இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு யூஆர்எல்ல வந்து மேலே வந்து இந்த மாதிரி வருது. ஓகேங்களா, இந்த 6 vs Thunder மேட்ச் சேலஞ்ச் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த போஸ்ட் வந்து ரேங்க் பண்ணணும்னா இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு கூகுள் சைட் கிட் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ இந்த மேலே வந்து யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ என்டர்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரிட்ரீவிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து கூகுளில் வந்து நம்ம பிளாக் வந்து உடனே வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெர்ஜ் ஆகும்னா அது வந்து 2 weeks 3 weeks எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் கண்டென்ட்னால நீங்கள் அதுக்கப்புறம் 2 weeks 3 weeksக்கு அப்புறம் ரேங்க் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா மேட்சே இன்னும் 1 நாள் 2 நாளில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ரேங்க் ஆனது வேஸ்ட்டு. ஸோ அப்பப்போ நம்ம பிளாக் க்ரியேட் பண்ணி முடிச்ச உடனே இதில் வந்து இண்டெக்ஸ் பண்ணிடணும். இதில் ஒரு லிமிட் வேறு வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 என்னமோ தான் வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ அதுவே நம்மளுக்கு போதுமானது. 10 பிளாக் மேலே நம்ம ஒன்றும் எழுத போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸிங் ரெக்வெஸ்ட்னு வந்துடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து இண்டெக்ஸ் ஆகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போ எப்படி நம்ம போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து ஒரு வாட்டி போயிட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ விசிட் சைட்டை கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம வந்து ஃபீச்சர்ட் இமேஜ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல நம்ம இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃபீச்சர்ட் இமேஜ் எதுவுமே ஷோ ஆகல. கேட்டகரிஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் ஃபீச்சர்ட் இமேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எடிட் போஸ்ட் அதுக்குள்ளே போயிடுறேன். அதுக்குள்ளே போயிட்டு ஸோ எனக்கு வந்து இந்த ரைட் சைடில் வந்து போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஃபீச்சர்ட் இமேஜ். ஸோ இந்த இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடியாகிராம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி தம்ப்நெயில் மாதிரி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நான் கேட்டகரிஸ் கிரிக்கெட் அப்புறம் இந்தியா vs இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்கேட்டகரிஸில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி இந்த கிரிக்கெட் அண்டு நீங்கள் எதனா ஒரு கேட்டகரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வெப்சைட் பார்க்க இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து இன்னும் கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு சும்மா டம்மியாக க்ரியேட் பண்ணல, இந்த போஸ்ட் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அது பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ ட்ராஷ்ன்னு கொடுத்தா டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து டெலீட் பண்ணணும்னா ட்ராஷுக்குள்ளேயும் போயிட்டு டெலீட் பர்மனெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய வெப்சைட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல லுக்கிங்கில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுற சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து மேலே வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் டேஷ்போர்ட்லேருந்து செலக்ட் பண்ணணும்னா அப்பியரன்ஸுக்கு போயிட்டு கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ கஸ்டமைசேஷனில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து லே அவுட்டை வந்து நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் சைஸ் வித் வந்து பார்த்தீங்கன்னா 1290 pxன்னு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வேணுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ஸ்பேசிங் ஏரியா வந்து டிஃபால்ட்டாக டெஸ்க்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. அதே மாதிரி டேபுக்கு வந்து இப்படி இருக்குது, மொபைலுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ இதையே நீங்கள் எப்படி வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நேரோ கண்டெய்னர் மேக்ஸு, வைட் அலைன்மெண்ட் ஆப்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இதில் எதுவும் கை வைக்காதீங்க, இது ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. ஸோ பட்டன்ஸு இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டனோட ஹைட்டு இப்போதைக்கு நான் வந்து இதை டிஃபால்ட்டாக இருக்குன்னே சொல்கிறேன். ஸோ பேக் வந்துட்டு பிரெட் கம்ப்ஸு இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரோ காமிக்கணுமா உங்களுக்கு, ஸோ இல்லை இந்த ரெண்டாவது டைப் மாதிரி காமிக்கணுமா, அதை ஸ்லாஷ் மாதிரி காமிக்கணுமா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிங்கிள் போஸ்ட் டைட்டில் இதை ஆஃப் பண்ணோன்னா இந்த போஸ்ட்டுக்குள்ளே இருக்க இந்த டைட்டில் வந்து ஷோ ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த டாக்ஸோனோமி இதுவும் வந்து ஷோ ஆகாது. டாக்ஸோனோமி டைட்டில் இது எதுவுமே ஷோ ஆகாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் எலமெண்ட்ஸ், அப்புறம் என்ட்ரி கண்டென்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோஷியல் நெட்வொர்க் ஐகான்ஸு, ஸோ இந்த மேலே வந்து சோஷியல் நெட்வொர்க் ஐகான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா உங்களோட லிங்க்கை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், டெலகிராம், டிக்டாக் என்னென்னமோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹெட்டருக்கு வந்துடுவோம். ஸோ ஹெட்டர் பில்டர் வந்து இந்த கொடுத்துருக்காங்க இந்த தீமில் வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெட்டர் பில்டர் இருக்குது. ஸோ டாப் ரோன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மெயின் ரோன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த டாப் ரோ வேணான்னா நீங்கள் அப்படியே டெலீட் பண்ணிடலாம். இப்போ ஸோ பாருங்களேன், இப்போ நான் வந்து இந்த மெனு வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இங்கே மெனு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சோஷியல் ஐக்கானும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு இந்த சர்ச்சை தூக்கி இந்த இடத்துல போட்டுறேன். ஸோ இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த சர்ச்சை போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே கீழே வந்து எதுவுமே இல்லை. ஸோ வேணும்னா நம்ம லோகோவை கூட மேலே வச்சுட்டு இந்த இதுவெலாம் நம்ம கேட்டகரிஸ்லாம் வந்து கீழே வர மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லோகோ வந்து மேலே வச்சுட்டேன். ஸோ இருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ லோகோ இப்போ பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இந்த மெனுலாம் தூக்கி நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். ஸோ மெனு, பட்டனு, சர்ச்சு, சரி ஓகே மெனு இங்கே வச்சிடலாம். மெனு பட்டன் நடுவில் இருக்கட்டும். ஸோ சர்ச் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. சர்ச் பண்ண நடுவில் தள்ளிடலாம் நம்ம வேணும்னா. ஓகே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின் ரோக்கு வந்து உங்களுக்கு வந்து பேடிங் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லோகோவுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா பேடிங் அதிகமாக இருக்குது, கேப் அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெயின் ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு ரோ மின் ஹைட் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நல்லாயிருக்கு, ஏன்னா முன்னாடி வந்து ரொம்ப கேப் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது எல்லா சேஞ்சஸும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் இந்த பப்ளிஷ்ன்ற பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. ஸோ இப்போ பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்துட்டு இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லோகோ எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ லோகோலாம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான வெப்சைட் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு logo.com அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இதில் வந்து முதல்ல வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் லோகோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்னுடைய லோகோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ரைட் ஸ்லோகன், உங்களுக்கு ஸ்லோகன் எதனா வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ லோகோ வந்து எப்படி என்ன டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், ஸ்போர்ட்ஸு. ஸோ ஃபேண்டசி, அப்புறம் ஸோ இந்த மாதிரி 2-3 போட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ லோகோ வந்து ஜென்ரேட் ஆகிருக்குன்னு. ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ எனக்கு வந்து இந்த லோகோ கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஃபுட்பால் அந்த இமேஜும் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்னால இப்போ அது வந்து ப்ரெடிக்ஷனுக்குள்ளேயும் வருது. ஸோ இந்த லோகோ எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ பேக்ரவுண்டை வந்து சுத்தமாக ஒயிட்டுக்கு மூவ் பண்ணுறங்க. ஸோ மூவ் பண்ணால் தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கலர் கூட உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு நம்மளோட வெப்சைட்டில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ ஒயிட்டில் வந்து இப்போ நம்மளுக்கு லோகோ பார்க்க அவ்வளோ வந்து நல்லா இல்லை. ஸோ இப்போ நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஒயிட்லேருந்து. ஸோ இப்போ எனக்கு இந்த லோகோ வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ கெட் லோகோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் திஸ் பிராண்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதிகமாக நான் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணதுனால எனக்கு வந்து டெலீட் பண்ண சொல்லுது. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து அந்த இடத்துல வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களோட பிராண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லோகோ இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்கள் லோகோ ஹை ரெசல்யூஷன் லோகோ கலர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு லோகோ. உங்களுக்கு வேணால் இந்த பிளாக் கலர் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்து ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டில் வேணும்னா ஸோ இது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக இதை பண்ண மாட்டேன், இது லாஸ்ட் 2 தான் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம லோகோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்துட்டு இந்த லோகோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளாக் சீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளோட லோகோவை வந்து இங்கே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட இந்த லோகோவை ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் அந்த க்ரீன் கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு மறக்காமல் இந்த டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் லீக் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்லேயும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. எப்போ எந்த இமேஜ் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆல் டெக்ஸ்ட்டும் டைட்டிலும் வந்து மறக்காமல் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம லோகோ வந்து மேலே வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து லோகோ ஹைட்டு லோகோ சைஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, ஸோ இந்த லோகோ ஹைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிங்கனாலே உங்களோட லோகோ வந்து பெருசாகிடும். ஸோ இதில் வந்து ஒரு 38 இதில் வச்சுக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து லோகோ வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ ஹெட்டர்லாம் மெயினாக இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சர்ச்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா சர்ச் ஐக்கான்ஸோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த டிசைன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்சம் கலரும் ஆட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப டல்லாக இருக்குது இந்த சர்ச் ஐக்கான் பார்க்க. ஸோ கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த இனிஷியல்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வந்து நான் வந்து கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிளாக் கலர் நல்லாயிருக்கு. ஸோ ஹோவர் பண்ணும்போது ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே. ஸோ இப்போ பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஏன்னா மெயினாக பிளாகிங் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால உங்களுக்கு பிளாகுக்காக நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹெட்டர் வந்து நம்மளுக்கு முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபூட்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபூட்டர், ஸோ நம்ம வெப்சைட்டோட ஃபூட்டருக்கு வந்துடுவோம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ரைட் சைடில் வந்து இது ஒரு மெனுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அபவுட் அஸ் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் இன்ஃபோ, இது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் தனியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காப்பிரைட் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ காப்பிரைட் அட்டு கரண்ட் இயர் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்பயுமே டிஃபால்ட்டாக இருந்தால் இயர் மாற மாற ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சேஞ்ச் ஆகிடும் 2025 2026ன்னு. இல்லைனா மேனுவலாக போய் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தீம் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் தீம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களோட வெப்சைட் நேமை கொடுத்துக்கலாம், இல்லை உங்களோட நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே. ஸோ நான் வந்து கிராண்ட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் எப்படி டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி பேஜஸ்லாம் எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோவோட எண்டில் சொல்லுவேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல். ஸோ இந்த ஃபூட்டர் ஆப்ஷன்ஸும் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சைட் பார் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சைட் பார் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வெப்சைட்டுக்கு. இப்போ நீங்கள் ஜென்ரலாக இப்போ நான் நம்மளோட ஹோமுக்கு வந்து வந்துக்கிறேன். ஸோ ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லே அவுட் ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் டைப் கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ தேர்ட் டைப் கொடுத்தனா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி டைப் நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த லே அவுட் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சைட் பாரோட வித்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைட் பாரோட கேப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டிக்கி டாப் ஆப்ஷெட்டாக நம்ம வச்சுக்கலாம். அது ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் வந்து அப்படியே ஸ்டிக்கியாக இருக்குது. அது வந்து ஸ்க்ரால் ஆகல, ரைட்டில் வந்து அப்படியே இருக்குது. நம்மளுக்கு லெஃப்ட்டில் மட்டும்தான் ஸ்க்ரால் ஆகுது பாருங்கள். அதுவும் பாதிக்கு மேலே போகும்போது அதுவும் வந்து ஸ்க்ரால் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனில் வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் ஆப்ஷன்ஸுக்கு வரும். ஸோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பேலட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்த பேலட் 1ல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த செகண்ட் பேலட் சூஸ் பண்ணால் இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்துடும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேட்டகரிஸ்லாம் வந்து க்ரீன் கலரில் வந்துச்சு. ஸோ உங்கள் தீமே வந்து மாறிடுச்சு கலரு. ஸோ இந்த ஆரஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆரஞ்சு கலரில் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நான் வந்து இந்த 1லே செட் பண்ணிக்கிறேன் என் வெப்சைட்டுக்கு. ஸோ பப்ளிஷ் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங்லாம் கூட தனித்தனியாக வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த H1க்கு நீங்கள் தனியாக கலர் கொடுக்கலாம், H2க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் உங்கள் ஹெட்டிங் டேக்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டைப்போகிராஃபி. நீங்கள் டைப்போகிராஃபினா அந்த டெக்ஸ்ட்டோட சைஸு, அலைன்மெண்ட்டு, அதோட ஃபேமிலி, இது எல்லாத்தையுமே இந்த டைப்போகிராஃபி செக்ஷன் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பேஸ் ஃபாண்ட்டு ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஹெட்டிங்க்கு ஒரு ஸ்டைலில் இருக்கும், அது ஒரு சைஸில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங் வந்து நீங்கள் இவ்வளோ சைஸ் தான் இருக்கணும்னு நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். அதோட ஃபேமிலியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட் ஃபேமிலி செலக்ட் பண்ணால் வேறு நீங்கள் ஸ்டைலை கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு டெக்ஸ்ட்டு ஃபேமிலியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே நம்ம போவேன்னா ஸோ இது எல்லாமே வந்து எனேபிளில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் டைப், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போஸ்ட் டைப் பிளாக் போஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணோன்னா ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு கிரிட் மோடில் இருக்குது. ஸோ இதுதான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 கிரிட் இருக்குது, 2 கார்டு மாதிரி இருக்குது, அதுக்கடுத்து 3 கார்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டக்குன்னு 2, 3 மாறதுனால கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதுவே வந்து 3:3:3னா ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 3 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 1:1னா ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்பவுமே ஆக்சுவலாக எல்லா வெப்சைட்லேயும் இருக்க மாதிரி தான். உங்களுக்கு கொஞ்சம் தனியாக தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லேஅவுட்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா வெப்சைட்லேயும் வர்றது தான். ஸோ இந்த என்ஹான்ஸ்டு கிரிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். சில உங்களுக்கு வந்து ஆர்டராக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிள் கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆர்டராக இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த என்ஹான்ஸ்டு கிரிட் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷோ ஆகணுமா இல்லை அதுக்கு மேலே ஷோ ஆகணுமா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். சைட் பார் வேணும்னா இதை கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம்னா எடுத்துடலாம். ஸோ பேஜ் நேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து அந்த பேஜ் நம்பர் காமிச்சதில்ல அது வந்து காமிக்காது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். எப்பவுமே நீங்கள் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், இந்த சைட் பாரும் பேஜ் நேஷனும். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் டிசைனும் பண்ண முடியும். நீங்கள் கஷ்டமாக போயிட்டு ஒன்றா வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக விரும்பல. ஸோ பேக் வந்துட்டு ஒரு அடி பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சிங்கிள் போஸ்ட் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு சிங்கிள் போஸ்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ஸோ சிங்கிள் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு இந்த லேஅவுட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் சைட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்ல டிராஃபிக் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த சைட் பார் லேஅவுட் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து கண்டென்ட்டு, ரைட் சைடில் வந்து ஆட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ ஆட்ஸ்லாம் சின்ன சின்ன பிளாக்ஸ் மாதிரி இங்கே செட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். அது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இனிஷியலாக இந்த சைஸ் இந்த லேஅவுட்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு கண்டென்ட்டை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ட் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிளாக்லேயே வந்து ஃபீச்சர்ட் இமேஜே ஷோ ஆகுது. நீங்கள் தனியாக வந்து ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ போஸ்ட் டேக்ஸு, ஷேர் பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஷேர் பாக்ஸ் எப்பவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஷேர் பண்ண யூஸருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஷேர் கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ போஸ்ட் டேக் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆத்தர் பாக்ஸ் வேணுன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ போஸ்ட் நேவிகேஷன் வேணுன்னா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் முக்கியமாக வந்து இந்த ரிலேட்டட் பிளாக்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அப்போ தான் ஒரு யூஸர் வந்து இந்த பிளாக் படித்து முடித்தோடனே அவங்க வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் உங்களோட அதர் பிளாக்ஸு கீழே அவங்க பார்க்கும்போது ஸோ இதையும் கிளிக் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். ஸோ தட் இந்த வெப்சைட்டில் வந்து அதிக டைம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஆட்சன்ஸ் ரெவன்யூலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்து அது மூலிமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிலேட்டட் பிளாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டேக்ஸ்லாம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ஆட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ வந்து பப்ளிஷ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பப்ளிஷ் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்டகரிஸ் உங்களுக்கு எப்படி ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கம்மியான கேட்டகரிஸ் 2 கேட்டகரிஸ் 3 கேட்டகரிஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிரிக்கெட்டு, அப்புறம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிரில்ல ஷோ ஆனால் நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதுலேயே டிஃபால்ட்டாக இருக்கட்டும்னு சொல்கிறேன். ஸோ அதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ கேட்டகரிஸுக்கு உங்களுக்கு சைட் பார் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து தேவையில்லை. ஸோ இந்த கிரிட் லேயர்லேயே இருக்கட்டும் அது. ஸோ இப்போ வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதில் இருக்க மெயின் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியாச்சு. ஸோ மெனுஸ் நீங்கள் போயிட்டு புது மெனு கூட க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெனு ஆட் பண்ணுறது வந்து நான் டேஷ்போர்ட்லேருந்து சொல்கிறேன். நான் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லேருந்து சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸோ அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி ஒரு மெனுவை க்ரியேட் பண்ணோம்னா, ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக நிறைய மெனு இருக்குது பார்த்தீங்களா இதில். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ரிமூவ் செலக்டட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வியூ ஆளுக்கு போய்ட்டு ஸோ ஹோமு, அபோட்டஸ், கான்டாக்டஸ் இது மூணுத்தையும் வந்து ஆட் டு மெனு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெனுவில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ சேவ் மெனுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெனு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமு, அபோட்டஸ்ஸு, கான்டாக்டஸ்ஸு ஸோ இந்த 3 மெனு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இதில் வந்து கேட்டகரிஸும் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு பிளாகிங் வெப்சைட்னால நீங்கள் அந்த கேட்டகரிஸும் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கேட்டகரிஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த பிக் பேஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரிக்கெட் வந்து டிஃபால்ட்டாகவே கிரிக்கெட் பற்றி தான் நம்ம கண்டென்ட் போட போகிறோம். இருந்தாலும் அது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் டு மெனு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் கிரிக்கெட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டும் பிக் பேஷும் ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும்னா லைட்டாக ரைட் சைடில் ட்ராக் பண்ணோன்னா இது வந்து ஒரு சப் ஐட்டமாக மாறிடும். ஸோ இதையே நான் ரைட் சைடில் ட்ராக் பண்ணோன்னா சப் ஐட்டமாக மாறிடும். ஸோ இது வந்து ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஷோ ஆகும் நம்ம வெப்சைட்டில். ஸோ இப்போ நான் வெப்சைட் போயிட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கிரிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிரிக்கெட்டில் இப்போ பிக் பேஷ் மட்டும் ஷோ ஆகுது. ஸோ எனக்கு இதுவே அவங்க வந்து பார்க்க நல்லா தான் ஷோ ஆகுது. ஸோ இதுலேயே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிக் பேஷ் நான் வந்து செலக்ட் பண்ணேன்னா எனக்கு பிக் பேஷ் கண்டென்ட் மட்டும் வரும். ஸோ ஹோம் எனக்கு செலக்ட் பண்ணேன்னா ஹோமில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். ஸோ எனக்கு வந்து மெனுஸ் வந்து இப்போ பக்காவாக வந்து நான் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேஜஸில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் அப்புறம் வந்து ப்ரைவசி பாலிசிஸும் இந்த 2 பேஜும் மட்டும் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ப்ரைவசி பாலிசின்னு ஒரு பேஜ் இருக்குது. இது நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆப்டாக இருக்காது. ஸோ இதில் வந்து நம்ம அதிலே அவங்களே கொடுத்தது ஆப்டாக இருக்காது. ஸோ இது வந்து ட்ராஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு இந்த ப்ரைவசி பாலிசி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் போயிட்டு ஸோ இப்போ ப்ரைவசி பாலிசி பேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட் ப்ரைவசி பாலிசி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ உங்களுக்கு போட்டுச்சுன்னா இந்த ப்ரைவசி பாலிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும் .info. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து வெப்சைட்டுக்கு தானே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வெப்சைட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ ஜென்ரேட்டிங் இதை கொடுங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணலன்னா முன்னாடியே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சைட்டோட யூஆர்எல் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம சைட் யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சைட் நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து கிராண்ட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஐ எம் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன ஸ்டேட்ஸ்ன்னு கேட்குறாங்க. கண்ட்ரி இந்தியா கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் ஸ்டேட் கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாட் கைண்ட் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டு யூ கலெக்ட் ஃப்ரம் யூசர்கிலேருந்து என்ன கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம எதுவுமே கலெக்ட் பண்ணல. ஒரு வேளை ஃப்யூச்சரில் நம்ம எதனா அவங்க இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி அவங்க இமெயிலெலாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இமெயில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவும் செலக்ட் பண்ணல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேஃபர் சைடுக்கு ஒரு இமெயில் போட்டுக்கிறேன், அவங்க ஃபோன் நம்பர் போட்டுக்கிறேன். ஸோ அவங்க ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இதை தவிர நம்ம அவங்களோட மெயின் இன்ஃபர்மேஷனை எங்கேயோ வந்து வாங்க மாட்டோம். ஒருவேளை நம்ம சோஷியல் லாகின் யூஸ் பண்ணால் அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை வாங்குவோம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் வாங்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்துக்கலாம். ஸோ ஹவு கேன் யூசர்ஸ் கான்டாக்ட் யூ ஃபார் எனி கொஸ்டின் ரிகார்டிங் யுவர் ப்ரைவசி பாலிசி? ஸோ பை இமெயில் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட மெயில் ஐடி வந்து grandleak@gmail.com கொடுத்துக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் இமெயில்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுறேன். ஸோ இந்த ஜிடிபிஆர் அண்டு சிசிபிஏ, சிபிஆர்ஏ அண்ட் அதர் ப்ரீமியம் ஒன்லி ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஏ ப்ரொஃபஷ்னல் ப்ரைவசி பாலிசி அதை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரைவசி பாலிசி வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ரைவசி பாலிசி வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, நம்மளுக்கு ப்ரைவசி பாலிசி ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஹெச்டிஎம்எல்லை காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் வந்து ஹெச்டிஎம்எல்லை எம்பர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம காப்பி திஸ் டு கிளிப் போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேஜஸ் போயிடுங்க. ஸோ இதில் போய்ட்டு ஆட் நியூ பேஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ரைவசி பாலிசி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எம்பர்ட் பண்ண போகிறோம் ஹெச்டிஎம்எல்லை. ஸோ HTML அப்படின்னு போட்டுக்கலாம். கஸ்டம் HTML வருது பார்த்தீங்களா? ஸோ இது உள்ளே தான் நம்ம கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் டிராஃப்ட் ஆகுது, இல்லை பப்ளிஷ் கூட கொடுத்துக்கலாம் டைரெக்டாக. ஸோ இப்போ பப்ளிஷ் பண்ண பேஜை வந்து நம்ம ரைட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்களா, நம்ம ப்ரைவசி பாலிசி வந்து பக்காவாக வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பேஜ் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு ஸ்டைல் வந்து அவசியம் இல்லை. இது அவ்வளோ வந்து எல்லாரும் போய் செக் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுற பேஜ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிசைனில் இருந்தது இது ஓகே தான். ஸோ இப்போ நம்ம ப்ரைவசி பாலிசிக்கு அடுத்து இன்னொரு பேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ற பேஜ். ஸோ மறுபடியும் நான் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு ஜென்ரேட் டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இந்த பாலிசி மேக்கர் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ உங்கள் வெப்சைட்டோட டொமைன் நேம் வந்து போட்டுக்கலாம். நம்ம grandleak.in. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கம்பெனி நேம் grandleak. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரி நேம் கேட்குது. ஸோ இந்தியா. நெக்ஸ்ட்டு. ஸோ கேன் யுவர் யூசர்ஸ் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆன் யுவர் வெப்சைட் ஆர் ஆப்? இப்போதைக்கு இல்லை. ஸோ நோ கொடுத்துக்கலாம். ஸோ கேன் யுவர் யூசர்ஸ் கிரியேட் ஆர் டவுன்லோட் கண்டென்ட் ஆன் யுவர் வெப்சைட் ஆர் ஆப்? இப்போதைக்கு இல்லை. ஸோ நோ கொடுத்துக்கலாம். ஸோ டு யூ செல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ்? நோ கொடுத்துக்கலாம். ஸோ சூஸ் எஃபெக்டிவ் டேட் ஃபார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு எஃபெக்டிவ் டேட் ஸோ இன்றைக்கி டேட்டே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சப்போர்ட் இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா grandleak@gmail.com கொடுத்துக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் இமெயில் உங்கள் கையில் இருந்தாலும் நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ காப்பி டு கிளிப்போர்ட் கொடுத்தோன்னா கிளிப்போர்டுக்கு வந்து காப்பி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஆட் நியூ பேஜ்க்கு போய்ட்டு ஸோ இன்னொரு பேஜ் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆட் நியூ பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இவ்வளோ தான் நம்ம நம்ம ப்ரைவசி பாலிசி வந்து பேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிப்போம் நம்ம. ஸோ இப்போ நம்ம பேஜில் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மேலே இருக்க நம்மளோட இந்த பேஜோட டைட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த பிளாக் சி இருக்குது பார்த்தீங்களா, இது செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிசேபிள் பண்ணுறேங்க. ஸோ அப்போ வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் பப்ளிஷ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த வியூ பேஜை செலக்ட் பண்ணி நம்ம நியூ டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பக்காவாக வந்திருக்கு.
ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த பேஜஸ் செக்ஷன் வந்துட்டு இந்த ப்ரைவசி பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து நம்ம அந்த ஹெட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், அந்த பேஜோட ஹெட்டிங்கை. ஏன்னா நம்மளுக்கு 2 ப்ரைவசி பாலிசின்னு ஷோ ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு இது இருக்க தேவையில்ல. ஸோ இந்த பிளாக் சி இதை செலக்ட் பண்ணிட்டு பேஜ் டைட்டில் செலக்ட் பண்ணிட்டு டிசேபிள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ரைவசி பாலிசி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃபூட்டரில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கஸ்டமைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துடுறேன், ஃபூட்டருக்கு வந்துடுறேன். ஸோ இதில் வந்து ஃபூட்டர்ன்ற லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த விஜெட் 4 அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து வியூ வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு இந்த எடிட் சிம்பிளை கொடுத்து ஸோ இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சேவ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ப்ரைவசி பாலிசியும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவசி பாலிசி வியூ வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்து இந்த ப்ரைவசி பாலிசி செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் போயிட்டு ஒரு வாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம வெப்சைட் வந்து ஓரளவுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக இன்னொரு ஸ்டெப் மட்டும் சொல்கிறேன். உங்கள் வெப்சைட்டை வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகணும்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து ஒரு ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஏர் லிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஏர் லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஏர் லிஃப்ட் வேர்ட்ப்ரெஸ் ப்ளகின் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ சைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஆட் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே உங்களோட ஃபுல் யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணேன் இங்கே. ஸோ இப்போ நான் என்னோடய வெப்சைட் யூஆர்எல் எங்கே இருக்குது, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஏர்லிஃப்ட் டேஷ்போர்ட் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ ஃப்ரீ பிளான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரொசீட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் மேனுவல் இன்ஸ்டாலேஷனுக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணதுனால இப்போ நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதை எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஸோ இந்த ப்ளகின்ஸ்னு இதை ஹாவர் பண்ணிட்டு ஆட் நியூ ப்ளகின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் ப்ளகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சூஸ் ஃபைல். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஏர் லிஃப்ட் ஸோ அந்த ப்ளகினை வந்து அந்த ஜிப் ஃபைல் அப்படியே செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்து இதை வந்து இன்ஸ்டால்னு கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் ஆக்டிவேட் ப்ளகின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வெப்சைட் வந்து அனலைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே எஸ்டிமேட்டட் டைம்னு ஒன்று கொடுக்குது பாருங்கள். ஸோ இந்த டைம் முடிஞ்ச உடனே நம்ம ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியும். பிஃபோர் எவ்வளோ ஸ்பீடில் இருந்து நம்ம வெப்சைட்டு ஆப்டிமைஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு வந்திருக்கு, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இந்த டேஷ்போர்டில் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து மேக்ஸிமம் ஒரு 20 to 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அது வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வெப்சைட் வந்து இது ஃபுல் கஸ்டமைசேஷன் பண்ணி ஃபுல் ஆப்டிமைசேஷன் பண்ணிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 81% இருந்த நம்ம ஒரிஜினல் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஆகி 97% வந்து இது கொண்டு போயிடுச்சு. ஸோ இது கீழே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மெட்ரிக் எல்லாம் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு. பேஜ் சைஸு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஸோ பேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான ப்ளகின், ஃப்ரீயான ப்ளகின் தான். ஃப்ரீ நீங்கள் ப்ரோ வெர்ஷனை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டை வந்து ஃபாஸ்ட்டாக மாற்றிடலாம் கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ அவ்வளோதான், நம்ம மோஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எதனா வந்து உங்கள் வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா கூகுள் சைட் கிட்டு. ஸோ அந்த சைட் கிட்ட வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள்
வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல கிளிக்ஸ் வந்து வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம செக்லிஸ்ட் என்னெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அது தனியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நேற்று தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுவும் நேற்று நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த அளவுக்கு மெனுஸ் எதுவுமே வந்து இல்லை. இன்றைக்கி தான் நம்ம மெனுஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து 23 வந்து வந்திருக்கு. ஸோ நேற்று நம்ம க்ரியேட் பண்ணதுக்கு, நேற்று ஈவினிங் க்ரியேட் பண்ணதுக்கு. ஸோ பாருங்கள், அதுக்குள்ளே 5 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் பிளாக் போஸ்ட்டுக்கு வந்து சில பிளாக் போஸ்ட்லாம் பாருங்கள் 100% வந்து எங்கேஜ் ரேட் இருக்குது. ஸோ இப்போ நேற்று நைட்டு க்ரியேட் பண்ணதுனால இது உங்களுக்கு கம்மியாக தெரியல இந்த இம்ப்ரெஷன்லாம். இன்னும் பக்காவாக இதை வெப்சைட்டை வந்து பிளாக் வந்து நான் போட ஆரம்பிச்சேன்னா நல்லா வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நான் என்ன டாப்பிக்கில் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், வேறு என்ன டாப்பிக்கில் வந்து வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நான் அந்த டாபிக் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதே மாதிரி நிறைய வேர்ட்பிரஸ் வெப்சைட் க்ரியேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஹோஸ்டிங் வாங்க போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நம்மளோட கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அஃபிலியேட் லிங்க்கு கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.